ஓம் சாந்தி 15-3-2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, ஞான கடல் தந்தை உங்களுக்கு ரத்தினங்கள் நிரம்பிய தட்டுகளை கொடுக்கிறார். எவ்வளவு வேண்டுமோ உங்களுடைய பையை நிரப்பிக் கொள்ளுங்கள். அனைத்து கவலைகளில் இருந்தும் விடுபட்டு விடுங்கள். கேள்வி: ஞான மார்க்கத்தின் எந்த ஒரு விஷயத்தை பக்தி மார்க்கத்திலும் விரும்புகிறார்கள்? பதில்: சுத்தம். ஞான மார்க்கத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் சுத்தமாகிறீர்கள். தந்தை உங்களுடைய அழுக்கான ஆடைகளை சுத்தமாக்குவதற்கு வந்திருக்கிறார். ஆத்மா எப்போது சுத்தமாக, அதாவது தூய்மையாகி விடுகிறதோ அப்போது வீட்டிற்கு செல்வதற்கான, பறப்பதற்கான சிறகுகள் கிடைத்து விடுகிறது. பக்தியிலும் சுத்தத்தை மிகவும் விரும்புகிறார்கள். சுத்தமாகுவதற்கு கங்கையில் சென்று குளிக்கிறார்கள். ஆனால் நீரின் மூலம் ஆத்மா சுத்தமாக முடியாது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் நினைவு யாத்திரையை மறக்க கூடாது. காலையில் யோகா பயிற்சி, அதாவது நினைவு யாத்திரை செய்கிறீர்கள். அதில் பேச்சு இருப்பதில்லை. ஏனென்றால் அது நிர்வாணதாமம் செல்வதற்கான யுக்தியாகும். தூய்மையாகாமல் குழந்தைகளாகிய நீங்கள் அங்கு செல்ல முடியாது, பறக்க முடியாது. இப்பொழுது இங்கு எவ்வளவு கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். அங்கே சத்தியுகத்தில் சில லட்சம் பேர்தான் இருப்பார்கள். மற்ற அனைவரும் பறந்து சென்று விடுவார்கள். ஆக கண்டிப்பாக யாரோ வந்து சிறகு கொடுத்திருப்பார் அல்லவா? இந்த நினைவு யாத்திரையின் மூலம்தான் ஆத்மா தூய்மையாகிறது. தூய்மையாகுவதற்கு இதை தவிர வேறு வழி இல்லை. இந்த மனித சிருஷ்டி மரம் வெரைட்டியானதாக இருக்கிறது. எப்படி உலகத்தில் ஒவ்வொரு மரத்திற்கும் தனித்தனி அழகு இருக்கிறதோ, அதேபோல் இந்த மரத்திற்கும் பலவிதமான அழகு இருக்கிறது. பலவிதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். இதை விருட்சம் என்றும் சொல்லலாம், அல்லது உலகம் என்றும் சொல்லலாம். அரைக்கல்பத்திற்கு பிறகு பக்தி நடக்கிறது. அதற்குதான் ராவண ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. 5 விகாரங்களின் ராஜ்யம் நடக்கிறது. காமசிதையில் அமர்ந்து தூய்மையற்றவர்களாக, கருப்பாக ஆகிவிடுகிறார்கள். ராவண சம்பிரதாயத்தினரின் நடத்தை மற்றும் தெய்வீக சம்பிரதாயத்தினரின் நடத்தையில் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கிறது. மனிதர்கள் தேவதைகளின் மகிமையை பாடுகிறார்கள். தங்களை தாழ்த்தி பாவி என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அதாவது தேவதைகளுடைய மகிமை செய்யும் போது, நீங்க உயர்ந்தவங்க, புண்ணிய ஆத்மாக்கள், தூய்மையானவங்க, நாங்க பாவ ஆத்மாக்கள், விகாரத்தினால பிறந்தவங்க, ரொம்ப தாழ்ந்து போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தங்களை தாழ்த்திக்கிறாங்க. தேவதைகளை உயர்வாக சொல்றாங்க. அதனால இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குன்றார் பாபா. இது மரண உலகமாகும். இங்கே அகால மரணங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அமர்ந்திருந்தபடியே ஹார்ட் ஃபெயில் ஆகிவிடுகிறது. எனவே நீங்கள் மருத்துவமனைக்கு சென்றும் புரிய வைக்கலாம். என்ன புரிய வைக்கணும் அப்படின்னு பாபா சொல்லிட்டு இருக்கிறார். பகவானுடைய மகா வாக்கியம், தன்னை ஆத்மா என்று புரிந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். பிறரிடமிருந்து பற்றுதலை நீக்கிவிட்டால் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழிந்து போகும். அதன் பிறகு ஒருபோதும் நோய்வாய்ப்பட மாட்டீர்கள். காலன் சாப்பிட மாட்டான், ஆயுளும் நீண்டதாக இருக்கும் என்பதாகும் என்று புரிய வையுங்கள். பக்தி மார்க்கத்திலும் கூட சுத்தத்தை விரும்புகிறார்கள். எங்களை தூய்மையாக்குங்கள் என்று பரமாத்மாவை அழைக்கிறார்கள். பரமாத்மா அழுக்கான ஆடைகளை சலவை செய்தார் என்று குருநானக் கூட பரமாத்மாவின் மகிமையை பாடியிருக்கிறார். தந்தை அழுக்கான ஆடைகளை சுத்தம் செய்கிறார். அதாவது இங்கே தந்தை ஆத்மாவை சுத்தப்படுத்துகிறார்.
அழுக்கான ஆடைகள் அப்படின்னா ஆத்மாக்களை நான் சுத்தப்படுத்துறேன் அப்படின்றார். 84 பிறவிகளும் மனித பிறவிதான் எடுக்கிறீர்கள். அதனுடைய கணக்கையும் கூட தந்தை சொல்லியிருக்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த ஞானத்தை தாரணை செய்ய வேண்டும். நான் உங்களுடைய எல்லையற்ற ஆசிரியராக இருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் பல ஆசிரியர்களிடமிருந்து பல கல்விகளை கற்கிறீர்கள். இப்பொழுது பாபா உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் கல்வி அனைத்தையும் விட தனிப்பட்ட ஞானமாகும். அவர் ஞான கடல் ஆவார். அவரை அனைத்தும் அறிந்தவர் என்று சொல்லக்கூடாது. நிறைய பேர் பாபா நீங்களோ என் மனதில் இருப்பதை தெரிந்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார்கள். அதற்கு பாபா எனக்கு எதுவும் தெரியாது, நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு படிப்பிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அதாவது பக்தி மார்க்கத்துல மகிமை செய்யும் போது இறைவன் எல்லாம் அறிந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜானி ஜானன்ஹார், அவருக்கு எல்லாமே தெரியும். ஒவ்வொருத்தருடைய மனதிற்குள்ள என்ன எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கோ அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பாபா நான் என்ன தாட் ரீடரா, எனக்கு இதான் வேலையா, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு படிப்பிக்க வந்திருக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்றார். அதாவது எதற்காக பாபா இதை சொல்றாரு அப்படின்னா, ஒன்று எத்தனை மனிதர்கள் இருக்காங்க, அவங்களுடைய மனதிற்குள்ள என்னென்ன குப்பைகள், என்னென்ன அசிங்கங்கள், என்னென்னவோ இருக்கு, இதுதான் பார்க்குற வேலையா எனக்கு, அந்த அர்த்தத்திலே சார். இன்னொரு அர்த்தம், எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னா நீங்க எப்போ உணர்வீங்க? நாம நம்முடைய தவறை உணரணும் அப்படின்னா நாம ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பாபா இப்படியெல்லாம் நான் செய்துட்டேன்னு சொல்லணும். அப்ப நான் ரியலைஸ் பண்ணதுனால எனக்குள்ள மாற்றம் வரும். அப்போ பாபாவும் சக்தி கொடுப்பார். ஆகையால எந்த அர்த்தத்துல வேணாலும் எடுத்துக்கலாம். அரைக்கல்பமாக விஷக்கடலில் விழுந்து கிடந்தீர்கள். அதிலிருந்து வெளியேறுவது ஒன்றும் சித்தி வீட்டிற்கு செல்வது போல் அல்ல. யாராவது கொஞ்சம் ஞானத்தை கேட்டிருந்தாலும் சரி, அது ஒன்றும் அழிந்து போவதில்லை. போக போக மனிதர்களுக்குள் வைராகியம் கூட ஏற்படும். அப்போ அந்த கேட்டதெல்லாம் ஞாபகம் வரும். இல்ல பார்த்திருந்தாங்கன்னா அந்த காட்சிகள் எல்லாம் எமர்ஜ் ஆகும். மனிதர்களுக்கு சுடுகாட்டில் கூட வைராகியம் வருகிறது. ஆனால் வெளியே வந்ததும் அந்த வைராகியம் முடிந்து போய் விடுகிறது. அதேபோல் நீங்கள் புரிய வைக்கும் போதும் கூட நன்றாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். வெளியே சென்றதும் அவ்வளவுதான், முடிந்து விடுகிறது. எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. இந்த வேலையை முடித்துவிட்டு வருகிறோம் என்று சொல்கிறார்கள். வெளியே சென்றதும் மாயை தலையை திருப்பி விடுகிறது. கோடியில் சிலர்தான் வெளிப்படுகிறார்கள். ஆத்மாவில்தான் துரு ஏறுகிறது. அது நினைவின் மூலம் நீங்கிவிடும். தந்தையின் நினைவை தவிர துரு நீங்குவதற்கு வேறு எந்த வழியும் இல்லை. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், நாம் நன்மை செய்யக்கூடிய தந்தையின் குழந்தைகள். ஆகையால் தனக்கும் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். செய்த வருமானம் காலியாகிவிடும்படியான அப்படிப்பட்ட எந்த கர்மமும் செய்யக்கூடாது. இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட், படிப்பை நன்றாக படித்து ஞான ரத்தினங்களினால் தன்னுடைய பையை நிரப்பிக்கொள்ள வேண்டும். ஸ்காலர்ஷிப், அதாவது உதவி தொகை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தந்தைக்கு சமமாக கவலைகளிலிருந்து விலகி எதையும் யோசிக்காதவர்களாக இருக்க வேண்டும். வரதானம், உணரக்கூடிய சக்தியின் மூலம் பழைய சுபாவ சம்ஸ்காரங்களிலிருந்து விடுபடக்கூடிய
மாயாவை வென்றவர் ஆகுங்கள். இந்த பழைய தேகத்தின் சுபாவம் மற்றும் சம்ஸ்காரம் மிகவும் கடுமையானது. அது மாயாவை வென்றவராக ஆகுவதில் பெரிய தடைரூபமாக ஆகிவிடுகிறது. சுபாவம் சம்ஸ்காரம் என்ற பாம்பு என்னவோ அழிந்து விடுகிறது, ஆனால் அதனுடைய வடு இருந்து விடுகிறது. அது நேரம் பார்த்து மீண்டும் மீண்டும் ஏமாற்றி விடுகிறது. சில நேரங்களில் மாயாவிற்கு எந்த அளவிற்கு வசமாகி விடுகிறார்கள் என்றால், தவறை தவறு என்று கூட புரிந்து கொள்வது கிடையாது. மற்றவற்றிற்கு வசமாகி விடுகிறார்கள். எனவே சோதனை செய்து கொள்ளுங்கள். மேலும் உணரக்கூடிய சக்தியின் மூலம் பழைய மறைந்திருக்கும் சுபாவ சம்ஸ்காரங்களில் இருந்து விடுபட்டவராக ஆகுங்கள். அப்போது மாயாவை வென்றவராக ஆகி விடுவீர்கள். ஸ்லோகன்: என்னுடையது என்ற அநேக உறவுகளை முடித்து விடுவதுதான் பரிஷ்தா ஆகுவதாகும். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிகை: குழந்தைகளின் துக்கத்தின் அலைகளின் விஷயங்களை கேட்கும் போது அல்லது பார்க்கும் போது பாப்தாதா சுகக்கடலின் குழந்தைகளுக்கு, துன்பமில்லாத உலகத்தின் சக்கரவர்த்திகளுக்கு பிறகு எங்கிருந்து துக்கத்தின் அலைகள் வருகிறது என்று யோசிக்கிறார். பிராமண ஆத்மாக்கள் எங்கு இருந்தாலும், துக்கத்தின் வாயுமண்டலத்திற்கிடையில் இருந்தாலும் கூட தாமரை மலருக்கு சமமானவர்கள், அதாவது துக்கத்திலிருந்து விடுபட்டவர்கள், துக்கம் இல்லாத உலகத்தின் சக்கரவர்த்திகள். அவர்களை எந்த ஒரு துக்கத்தின் அலையும் தன் பக்கம் இழுக்க முடியாது. ஓம் சாந்தி. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, ஞான துளியாக பனியாக விழுகின்றது, ஞான துளியாக பனியாக விழுகின்றது. சதா குஷி என்றோ நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. ஆயிரம் கனவுகளை கண்களிலே, ஆயிரம் கனவுகளை கண்களிலே ஏந்தியே நாங்கள் ஆடிடுவோம். சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, ஞான துளியாக பனியாக விழுகின்றது, ஞான துளியாக பனியாக விழுகின்றது. சதா குஷி